விக்கிரமங்கலம் பகுதியில் நடைபெற்ற கனிமவள முறைகேடு வழக்கு தொடர்பாக திரு சகாயம் ஐஏஎஸ்க்கு பாதுகாப்பு தொடர்பான உறுதித்தன்மையை நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட நாம் கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறது? மேலும் சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய அந்த பாதுகாப்பு எந்த அளவிற்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது? என்ன நிலவரம்? மதுரை மாவட்டத்தில் விக்கிரமங்கலம் பகுதியில் நடைபெற்ற கனிம வள முறைகேடு வழக்கு விசாரணையானது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று வழக்கு விசாரணைக்கு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வழக்கு விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்காக நேரில் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர் இன்று நேரில் வரவில்லை. அது தொடர்பாக இன்று வழக்கு விசாரணையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஏன் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியதோடு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுமா, இல்லை என்றால் மத்திய பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்து வழக்கு விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.